Hello friends, welcome to Veggie Unidam channel. So இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் உடைய கண்டினியூஷன் பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆக்சுவலி சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா 2 சம்ஸ் ஆனது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சாப்டர் 1 சயின்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் லைக் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஸோ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தேவை அப்படின்னா இதோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் சம்முக்குமே அதே தான். ஸோ இப்போ நம்ம தேர்டுக்கு போக போகிறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி சாப்டர் 1ல இருக்கிற எல்லா சம்ஸோடைய நான் எல்லா சம்ஸையும் மொத்தமாக தான் போடுறேன். ஸோ அதனால இந்த கவுண்ட் 1 2 3 அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பால் ஆஃப் மாஸ் 1 kg மூவிங் வித் த ஸ்பீட் ஆஃப் 10 meter second power -1 rebounds after a perfect elastic collision with the floor. Calculate the change in linear momentum of the ball. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பால் இருக்கு. ஓகே, ஸோ லைக் உங்களுடைய எந்த பால் வேணா எடுத்துக்கோங்க. அதோடைய வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 1 kg இருக்கு. அண்ட் எவ்வளவு ஸ்பீட்ல வந்து தூக்கி போடுறாங்க ஒரு ஃப்ளோர்ல அப்படின்னா 10 மீட்டர் செகண்ட் பவர் -1ல தூக்கி போடுறாங்க. அந்த ஃபோர்ஸ் திருப்பி என்ன ஆகுது, ஃப்ளோர்ல பட்டு திருப்பி ரீபவுண்ட் ஆகுது. அதை திருப்பி நம்ம அந்த ஃபோர்ஸ்க்கு எழும்பி வருது. அப்போ அந்த இடத்துல லீனியர் மொமெண்டமோட சேஞ்ச் என்னவா இருக்கும், சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த பால். ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான ஒன்று என்னது, மாஸ் ஆஃப் த பால். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் த பால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 kg கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்பீடு. ஸோ இனிஷியல் ஸ்பீட் நம்ம போடும்போது இருந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ அது திருப்பி என்ன ஆகுது, ரீபவுண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா மைனஸ்ல வரும். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோரில் பாலை தூக்கி போடுறீங்க அப்படின்னா அது என்ன ஆகுது, டக்குன்னு பட்டு திருப்பி மேலே போகும்போது சேம் ஸ்பீடோட போகுது. ஓகே, ஸோ அந்த இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், -10 மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ ரீபவுன்ஸ் அப்படின்றா பவுன்ஸ் ஆகுது. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு m into v minus m into u. It means vன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ஸ்பீடு அண்ட் uன்றது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்பீடு, mன்றது மாஸ். ஓகே, ஸோ இப்போ மாஸ் வந்து 1 into ஃபைனல் ஸ்பீட் -10 -1 into initial speed. So -10 into -10 -10 என்ன வரும், -10 வந்து உங்களுக்கு -20 ஆகும். ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் பண்றோம் அண்ட் அந்த சிம்பிள் கேரி ஓவர் பண்ணிட்டு இங்க வந்து என்ன பண்றீங்க, மாஸையும் நீங்க ஸ்பீடையும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து எழுதுறதுனால இங்க கிலோகிராம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றதும் ஒண்ணுதான், மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படின்றதும் ஒண்ணுதான். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், திருப்பி சொல்றேன். ஸோ இது வந்து மாஸ் ஆஃப் த பால். ஓகே, ஒரு மாஸ் அப்படின்றது வெயிட், இந்த பாலோட வெயிட் 1 kg. ஃபர்ஸ்ட் நம்ம தூக்கி போடும்போது இருக்கக்கூடிய ஸ்பீட் 10 மீட்டர் செகண்ட் பவர் -1. அது ரீபவுண்ட் ஆகி சேம் ஸ்பீட்ல லைக் மைனஸ் நம்ம டினோட் பண்ணோம். ஸோ -10 மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் உடைய ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஃபைனல் ஸ்பீட் மைனஸ் மாஸ் இன்டு இனிஷியல் ஸ்பீட். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இதுக்குள்ள நீங்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்றீங்க. ஸோ தட் 1 into -10 அண்ட் தென் மைனஸ் இங்க அப்படியே கேரி ஓவர் ஆகுது 1 into 10 ஸோ -10 -20 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம்க்கு போகலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். A mechanic unscrew a nut by applying a force of 140 N with a spanner of length 40 centimeter. What should be the length of the spanner if a force of 40 N is applied to unscrew the same nut? ஸோ இப்போ ஒரு நட்ல ஸ்க்ரூ டைட் பண்றாங்க. ஓகேவா, ஸோ அதே இதுல அன்ஸ்க்ரூவும் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்பீடை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஓகே, வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் த ஸ்பேனர், அந்த ஸ்பேனருடைய லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்க்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 140 N. ஓகே, அந்த லென்த் ஆஃப் த ஸ்பேனர் வந்து பாத்தீங்கன்னா D1ன்னு வச்சுக்கோங்க. அந்த D1 வந்து 40 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 40 சென்டிமீட்டர் அப்படின்னும் போது நம்ம அதை மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு 40
it means into 10 power minus 2. so மீட்டர்ல நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 0.4 ஆகும். so அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 40 into 10 power minus 2 ன்னு இங்க நம்ம கொடுத்திருக்கோம். next வந்து பாத்தீங்கன்னா second force applied to the screw. second force என்னன்னு பாத்தீங்கன்னா 40N. so ஒரு மெக்கானிக் unscrew a nut by ஒரு 140N வச்சு screw spanner of length 40 centimeter வச்சு பண்ணும்போது அதே இது வந்து பாத்தீங்கன்னா 40N ஓட ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணா எவ்வளவு ஃபோர்ஸ், அதாவது எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த லென்த் ஆஃப் த ஸ்பேனர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் லென்த் இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40N, அந்த லென்த் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், D2 ஆனது நம்ம கண்டுபிடிக்க போறோம். பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா F1 into D1 F2 into D2. D2ன்றது லென்த், F1ன்றது ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது F1 D1ன்றதுனால 140 into 40 அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது. ஓகேவா? F1 140 and D1 வந்து பாத்தீங்கன்னா 40 into 10 power minus 2. ஓகே, ஸோ இங்க நான் உங்களுக்கு தனியாவே போட்டு காட்டிடுறேன். 140 into 40 into 10 power minus 2. அதே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 40, இது வந்து F2 ஓட வேல்யூ இன்டூ D2 வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ D2-வை அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து என்ன ஆகும்னா 140 into 40 into 10 power minus 2 by வந்து இந்த 40 கீழே கேரி ஓவர் ஆயிடும், 40 கேன்சல் ஆகும், and then ஆன்சர் என்னவா இருக்கும் 140 into 10 to the power of minus 2. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து மீட்டர் அப்படின்றது நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லென்த் ஆஃப் த ஸ்பேனருடைய வேல்யூவா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் F1 into D1 equal to இந்த இது வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது தவிர்த்து சயின்ஸில் வேற ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ் நான் அடுத்தடுத்து போட தான் போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி தேவை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே அதை போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த சம்ஸ் ரிகார்டிங் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம். தேங்க்யூ.